ஒரு முக்கோணி ஏபிசி இன் உச்சி ஏ இன் ஆள்கூறு -3,1 ஆகும். கோணம் ஏசிபி சமன் தீட்டாவும் பியினூடாக செல்லும் இடையத்தின் சமன்பாடு 2x + y - 3 சமன் 0. கோணம் சியின் இருகூறாக்கியின் சமன்பாடு 7x - 4y - 1 சமன் 0 ஆகும் எனின் டான் தீட்டாவின் பெருமானம் யாது? சரியா? முதலாவது என்ன செய்வோம்னு சொன்னா, அவங்க சொன்னபடி ஒரு முக்கோணியை வரைஞ்சு கொண்டு அந்த முக்கோணிட உச்சிகளை பேரிட்டுக் கொள்வோம். சரியா? அந்த உச்சிகளை பேரிட்டோம்னு சொன்னா ஏ பி சி. சரியா? கேள்வியில சொல்லிட்டாங்க ஏயின் ஆள்கூறு -3,1 -3,1. கோணம் ஏசிபி தீட்டா, கோணம் ஏசிபி இந்த கோணம் தீட்டாவாம். ஓகே, தீட்டாவும் பியினூடாக செல்லும் இடையத்தின் சமன்பாடு. அப்போ பி கூடாக ஒரு இடையத்தை வரைஞ்சு கொள்ளுவோம். அந்த இடையத்தை வரைஞ்சிட்டு சரியா அவரை நான் பேரிட்டுக் கொள்றேன். L1 சமன் 2x + y - 3 சமன் 0. சரியா? இடையம்ங்கிறதால இது ஏசிய 2ஆ பிரிச்சிருக்குது. சரியா? அடுத்தது கோணம் சியின் இருகூறாக்கியின் சமன்பாடு 7x - 4y - 1 = 0. சோ அதையும் வரைஞ்சு கொள்ளுவோம். அப்போ இதை நான் L2 பேரிட்டுக் கொள்றேன். L2 சமன் 7x - 4y - 1 சமன் 0. இது கோண இருகூறாக்கிங்கிறதால இந்த கோணம் தீட்டாவை 2ஆ பிரிச்சிருக்கும். θ/2. ஓகே, இப்ப நம்மளுக்கு இந்த தீட்டா வேணும்னு சொன்னா θ/2 கண்டாலே போதும். θ/2 கண்டா டான் தீட்டாட இருமடங்கு தேற்றத்தை யூஸ் பண்ணி டான் தீட்டா யாருங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அப்போ என்ன செய்யணும்னு சொன்னா இந்த ML2 நம்மளுக்கு தெரியும். அதாவது இந்த L2 படித்திறன் என்ன? 7/4. இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த கோடு நேர்கோடு ஏசிட சமன்பாடு என்னங்கிறது. ஏசிட சமன்பாடுறத காண்றதுக்கு நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் 2 புள்ளிகள் தேவை. ஆனா புள்ளி ஏட ஆள்கூறுகள் மட்டும்தான் தெரியும். இப்ப இன்னொரு புள்ளியை கண்டுபிடிக்கணும். இப்ப அதுக்கு என்ன செய்வோம்னு சொன்னா இந்த 2x + y - 3 இந்த இடையம் இந்த ஏசிங்கிற கோட்டை வெற்ற புள்ளியில இருக்கிற எக்ஸ் ஆள்கூற நான் அல்பான்னு சொல்றேன். ஓகே, இந்த வெற்று புள்ளியும் இந்த நேர்கோட்டிலேயே இருந்துச்சுன்னு சொன்னா நான் எக்ஸுக்கு அல்பாங்கிறத பிரதியிட்டு இந்த இடத்துல இருக்கிற y ஆறுங்கிறத நான் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப எக்ஸுக்கு பதிலாக அல்பாங்கிறத பிரதியிட்டோம்னு சொன்னா y வந்துட்டு நம்மளுக்கு வரப்போறாரு 3 - 2 ஆல்பா. 3 - 2 ஆல்பா. நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இப்ப சீட ஆள்கூறுகளை எக்ஸ் பார் y பார்ன்னு சொல்லிக் கொள்றேன். சரியா? இது இடையம்ங்கிறதால இந்த -3ஐயும் இந்த எக்ஸ் பாரையும் கூட்டி 2ஆல பிரிச்சா எனக்கு அல்பா வந்திருக்கணும். அதே மாதிரி ஒன்றையும் இந்த y பாரையும் கூட்டி 2ஆல பிரிச்சிருந்தா 3 - 2 ஆல்பாங்கிறது எனக்கு வந்திருக்கணும். அப்போ நம்மளுக்கு தெரியும் எக்ஸ் பார் -3 சமன் யாருக்கு சமனா இருந்திருக்கணும்? 2 ஆல்பாக்கு சமனா இருந்திருக்கணும். சாரி, 2 ஆல்பாக்கு சமனா இருந்திருக்கணும். அப்போ எக்ஸ் பார் சமன் 3 + 2 ஆல்பா. ஓகே, அதே மாதிரி y பார் +1 சமன் யாரா இருந்திருக்கணும்? y பார் +1 = 2 × 2 × 3 - 2 ஆல்பா. அப்போ அது என்ன வரும்? 6 - 4 ஆல்பா. So y bar equal 5 - 4 ஆல்பா. ஓகே, அப்போ நம்ம எக்ஸ் பார் யாரு y பார் யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அல்பா சார்பா. இந்த சிங்கிற புள்ளி கட்டாயம் இந்த நேர்கோடு L2 திருப்தி செய்யணுமா இல்லையா? திருப்தி செய்யணும். என்ன செய்வோம்னு சொன்னா நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ் பாரையும் y பாரையும் இந்த L2ல போடுவோம். போட்டீங்கன்னு சொன்னா 7 தர 3 + 2 ஆல்பா -4 y பாருக்கு பதிலா 5 - 4 ஆல்பா -1 = 0. ஓகே, அப்போ இதை அடைப்பு நீக்கி பெருக்கினீங்கன்னு சொன்னா 21 + 14 ஆல்பா -20 + 16 ஆல்பா -1 சமன் 0. ஓகே, -20 -1 -21 இங்க +21 இருக்கிறாரு. அப்போ +21 -21 கேன்சல். அப்போ 30 ஆல்பா சமன் 0. இதுல இருந்து
அல்பா சமன் என்னன்னு எடுத்துடலாம் 0. அப்போ அல்பா 0ங்கிறதால இந்த பி பியினூடாக வரையப்பட்ட இடையம் ஏசிய வெற்ற புள்ளிட ஆள்கூறுகள் என்னென்ன 0,3 0,3. சோ அல்பாட பெருமானங்களை எக்ஸுக்கும் எக்ஸ் பாருக்கும் y பாருக்கு பிரதிட்டீங்கன்னு சொன்னா இங்க என்ன வருவார் 3 + 0 3 கமா 5 - 0 5. அப்போ நம்மளுக்கு இப்ப ரெண்டு புள்ளிகள் ஏதாவது ரெண்டு புள்ளி எடுத்தா போதும். ஒன்று இந்த புள்ளியையும் சி புள்ளியையும் எடுக்கலும், அல்லது ஏயையும் சியையும் எடுக்கலும், அல்லது ஏ புள்ளியையும் இந்த புள்ளியையும் எடுத்து நம்ம எம் ஆஃப் ஏசியை கண்டலாம். அதாவது ஏசியின் படித்திறன் யாருன்னு சொல்லி காணுவோம். சரியா? இப்போ ஏசியில படித்திறனை காணுவோம். எம் ஆஃப் ஏசி சமன் டெல்டா ஒய்யின் கீழ் டெல்டா எக்ஸ். நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த புள்ளியையும் ஏங்கிற புள்ளியையும் இந்த புள்ளியையும் எடுக்கிறேன். அப்ப எடுத்தேன்னு சொன்னா 1 - 0 கீழ் -3 - 0 மேல -2 கீழே -3 அப்ப 2 கீழ் 3. ஓகே, நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த ML2 தெரியும். ML2 சமன் 7 கீழ் 4. அது நேரடியா தரப்பட்ட சமன்பாடு. சோ ஈஸியா கண்டறியலும். சோ அப்ப டான் தீட்டா பை 2 இரு நேர்கோடுகளால அடைக்கப்பட்ட கோணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பாடு தெரியும். டான் தீட்டா பை 2 சமன் மட்டுக்குள்ள ML2 மைனஸ் M of AC அதன் கீழ் 1 plus M of L2 into M of AC. சோ இத போட்டீங்கன்னு சொன்னா 7 கீழ் 4 மைனஸ் 2 கீழ் 3 அதன் கீழ் 1 பிளஸ் 7 கீழ் 4 தர 2 கீழ் 3 14 கீழ் 12. சரியா? ஃபார்மசி 12 பெருக்கிங்கன்னா 7 3 21 மைனஸ் 8 21ல இருந்து 8 போனுச்சுன்னா 13 அதன் கீழ் 12 வரும். இங்கேயும் கீழே 12 வரத்தால அந்த 12 நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. அப்போ 12 + 14 26. இது எல்லாமே மட்டுக்குள்ள இருக்கிறாரு. சரியா? 13 26ல 2 டைம் இருப்பாரு. அப்போ டான் தீட்டா பை 2 சமன் half. அப்போ நம்மளுக்கு தெரியும் டான் தீட்டா பை 2 சமன் half. ஆனா இங்க கேள்வியா கேட்டது டான் தீட்டாவை. அப்போ காணுவோம். அப்போ டான் தீட்டா சமன் யாரு? 2 டான் தீட்டா பை 2 இன் கீழ் 1 மைனஸ் டான் வர்க்கம் தீட்டா பை 2. அப்போ 2 தர டான் தீட்டா பை 2 2 கண்டுபிடிச்சோம். 1 மைனஸ் டான் வர்க்கம் தீட்டா பை 2 அரையின் வர்க்கம் 1 கீழ் 4. அப்போ இதை சுருக்குனீங்கன்னு சொன்னா 1 கீழ் 3 கீழ் 4. அப்போ 4 கீழ் 3. டான் தீட்டா சமன் 4 கீழ் 3ங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர்.